தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் TS கிருஷ்ணன் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் தொடர்ந்து பேசுபொருளாய் கொண்டே இருக்கிறது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை உச்சியில் இருக்கிறது, அது தீபத்தூணா அல்லது எல்லைக்கல்லா, சர்வே கல்லா? அதாவது இது விதமா பல பேர் பலவிதமான கருத்து சொல்றாங்க. அந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு உரிமையோட நான் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த கல்லினுடைய நீங்க அந்த அமைப்பை பார்த்திருந்தாலே ஒரு 7 அடி 8 அடி உயரம் இருக்கும். எத்தனை எல்லை கற்கள் அந்த மாதிரி 7 அடி 8 அடி உயரம்? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அந்த மாதிரி எல்லைக்கல் வைக்கும்போது அதுக்கு அழகான வேலைப்பாடுகள்லாம் யாரும் பண்ணி வைக்கிறது இல்லை. ஒரு கல்லை அப்படியே நட்டு வச்சிருவாங்க உயரமா இருந்தாலும் கூட. இங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்பாகத்துல அந்த தாமரை இதழ்கள் போல 4 பக்கமும் அந்த காலத்துல அந்த கோயில்கள்ல செதுக்கி வைக்கிறது மாதிரி அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு 2 பீடங்களையும் வச்சிருக்காங்க. எல்லைக்கல்னா அப்படி சும்மா நட்டுட்டு போயிட வேண்டியது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பீடங்கள், அதுக்கு மேல ஒரு தூண். அந்த தூண்ல கீழ்ப்பாகம் சதுரப்பட்டையாக அந்த 4 தாமரை இதழ்கள் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த போட்டோல பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் உயரம் போன உடனே இன்னும் அது கொஞ்சம் விரிஞ்சு ஒரு கூடு மாதிரியான அமைப்பு, அதாவது கூடு மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதுக்கு மேல அந்த தீபம் வைக்கிற இடம் அதெல்லாம் வச்சு வைக்கலாம். அதுல குழி இருக்கு, குழியும் இருக்கு. இவ்வளவு இருந்த ஒரு கல்லை இவ்வளவு செதுக்கி இந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்கிற ஒரு கல்லை எப்படி நம்ம இதை எல்லை கல்லுன்னு எடுத்துக்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வி. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கல்லுல எந்த விதமான ஒரு கல்வெட்டுகளோ எதுவும் கிடையாது. இது தீபத்தூண்னா. ஆனா அந்த நம்மளுடைய ஊர் மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, இது யார்கிட்ட கேட்டாலும் காலங்காலமாக, அதுவும் வயதானவர்கிட்ட கேட்டீங்கன்னா, இது தீபத்தூண், இந்த தூண்ல தான் முந்தி விளக்கேத்திட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் அவங்க சொல்றது. வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தூணில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக விளக்கேற்றி கொண்டு வந்தார்கள். அது காலப்போக்குல அழிஞ்சு விட்டது அப்படின்றதுதான். சோ ஊர் மக்கள் எல்லாரும், நீங்களே உங்களுடைய சேனல்லயே பல பேரை நீங்க பேட்டி எடுத்ததை பார்த்தீங்கன்னா, அதுலயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பார்த்திருக்கிறோம், இதுக்கு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பல விதமாக. அதுவும் கோயில் வேலை பணியாளர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்களுடைய தாத்தா அவங்க எல்லாம் பரம்பரையாக கோவிலில் சேவகம் செய்து வருபவர்கள். நான் முந்தி அவங்க எல்லாம் சொல்லி கதை வழியை கேட்டிருக்கேன், இந்த இடத்துல தீபம் ஏத்தினாங்க அப்படின்னு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது தீபம் ஏற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்திருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது சார். இப்ப இந்த இடத்துலதான் சார், அந்த இடத்துலதான் தீபம் ஏத்தணுமா ஒண்ணு? இப்ப அங்கதான் தீபம் ஏத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்ப அந்த வழக்கம் நின்று போனது ஏன்? இப்போ திருப்பரங்குன்ற மலையினுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா, முன்னால கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பின்னால ஒரு சிறிய பாறை ஒன்று எழுந்திருக்கும். அந்த பாறையின் உச்சியில தான் அந்த உச்சி பிள்ளையார் கோவில், அதுக்கு பக்கத்துல உள்ள இந்த தீப மண்டபம், இது ரெண்டும் நம்ம பார்க்கலாம். அதற்கு பின்னால இன்னொரு பெரிய பாறையாக திருப்பரங்குன்றம் மலை எழுகின்றது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 உச்சிகள் இருக்கும், 2 மலை உச்சிகள் இருக்கும். அந்த பெரிய உச்சியில தான் இஸ்லாமிய நண்பர்கள் வழிபடக்கூடிய அந்த தர்கா இருக்கு. அதற்கு அடுத்த உச்சியில இந்த தூணை பார்க்கலாம், இந்த தீபத்தூணை நம்ம பார்க்கலாம். இப்ப ஏன் இந்த தீபத்தூண்ல ஏத்தணும்னு எல்லாரும் விரும்பினாங்கன்னா, இப்ப இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே இந்த தீபத்தூணில் தீபம் வைத்த பிறகு அதை பார்த்து விட்டு அவங்க வீட்டுல விளக்கு ஏத்துறது வழக்கம். இப்ப திருவண்ணாமலையில நம்ம எப்படி மலை உச்சியில அந்த தீபத்தை ஏத்தும் போது அதை சிவனாகவே வழிபட எல்லாரும் கோயிலுக்கு போக முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் போகும்போது எல்லாருமே கோவிலுக்கு போக முடியாது என்ற காரணத்தால் அந்த தீபத்தை இறைவனாகவே வழிபட்டு அந்த தீபம் ஏத்தனோன்னா அவங்க வீட்டுல கார்த்திகை மாசம் விளக்கேற்றுவாங்க. சோ இதுதான் வழிபாட்டு முறையாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அங்கதான் ஏத்தணும்ன்றதுக்கு இதுதான் எல்லாருக்கும் தெரியணும். இப்ப இருக்கிற இடத்துல ஏத்துற தீபம் அதற்கு முன்னால், அதாவது இந்த உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு முன்னால கொஞ்ச தூரம் அவ்வளவுதான் தெரியும். மலைக்கு பின்னால இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த தீபம் எப்ப ஏத்தப்படுது இதுவுமே தெரியவே தெரியாது. அதனாலதான் மக்களுடைய பெருவாரியான விருப்பம் இந்த இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்றது. இது ஏன் விட்டு போச்சு அப்படின்னா, இந்த கோவில் ரொம்ப நாளா பல தகராறுகள்
இது உரிமை அதெல்லாம் வந்து நம்ம பிரிவி கவுன்சில் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத நாம் பார்த்திருக்கோம். சோ இந்த சச்சரவுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ்காரர்களால இந்த வழக்கம் நிறுத்தப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இங்க போய் நீங்க வந்து இப்போதைக்கு தீபம் ஏத்த வேணாம், அதை வந்து தற்காலிகமாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த அப்போதைய கோயில் நிர்வாகம் வந்து தீபம் ஏத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க முதல்ல உள்ளதான் ஏத்த ஆரம்பிச்சாங்க. அது பிற்பாடு வந்து இப்ப அந்த மண்டபத்துக்கு மேல ஏத்துறதாக 90கள்ல வந்து நடந்தது. சோ இதுதான் வந்து இதனுடைய வரலாறு. இப்போ கோரிக்கை என்னன்னா, இப்ப வந்து பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து போய்விட்டது. இப்ப அவர்களும் வந்து 2005ஆம் வருஷத்துல வந்து ஒரு உடன்படிக்கை மாதிரி சொல்லியிருக்காங்க. 15 மீட்டர் தொலைவுக்கு அப்பால நீங்க எப்ப வேணா எங்க வேணா நீங்க தீபம் ஏத்திக்கலாம் அப்படின்னு. சோ என்ன காரணத்தினால் வந்து இன்னும் நாம் உச்சி பிள்ளையார் கோவிலில், அதாவது மோட்ச தீபம் இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் 30 நாட்கள் ஏற்றுகின்ற ஒரு இடத்துல வந்து நீங்க கார்த்திகை தீபம் போன்ற ஒரு புனிதமான தீபத்தை அங்க ஏன் ஏத்துறீங்க? அது ரெண்டுமே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால திருப்பியும் பழைய இடத்துல ஏத்துறதுல என்ன ஒரு தவறு அப்படின்றதுதான் இப்போடைய மக்களுடைய கோரிக்கை. இப்போ இன்னொரு விஷயம் சார், திருக்கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் பராந்தக சோழன் காலகட்டத்திலேருந்து ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட காலகட்டத்திலலாம் நிறைய கொடைகள் செய்திருக்காங்கிற கல்வெட்டு செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. அதே போல் சங்க இலக்கிய காலத்திலிருந்து கிமு 200லிருந்து திருக்கார்த்திகை திருவிழாக்கள் கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை கொண்டாடப்பட்டதான சங்க இலக்கிய குறிப்புகள் எதுவும் இருக்கா? அதாவது முருகன் இருக்கின்ற எல்லா இடத்துலயும் வந்து திருக்கார்த்திகை கொண்டாடப்படுகின்றது. ஏன்னா வந்து முருகன் வந்து 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவன் அப்படின்ற காரணத்தினால அந்த 6 கார்த்திகை பெண்கள் அவங்களுடைய சம்பந்தமாக முழு நிலவு வரும்போது தீபம் ஏற்றுவார்கள் அப்படின்றதுக்கு சங்க இலக்கியங்கள்ல பல சான்றுகள் இருக்கு. சோ அது போல திருப்பரங்குன்றத்திலும் இதே போன்ற திருக்கார்த்திகை திருவிழா வந்து பல நாட்களாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். இப்ப சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்களாலே நீங்க வந்து அகநானூறு, அப்புறம் பரிபாடல், இந்த மாதிரி பல சங்க இலக்கியங்கள்ல வந்து இந்த வேல் கொடி ஏற்றி ஒடியா விழவின் அப்படின்னா வந்து தொடர்ந்து விழாக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலான நெடியோன் குன்றத்து திருப்பரங்குன்றத்துல வந்து நடக்குது கண்டினியூஸா, தடுக்காம விழாக்கள் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. கார்த்திகை விழாவும் அதற்கான அப்படி நடைபெற்ற ஒரு விழாவாக இருந்திருக்கலாம் என்பதில் வந்து நமக்கு சந்தேகமே கிடையாது. இப்போ திருக்கார்த்திகை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறப்ப இன்னொரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த கார்த்திகை தீப திருநாள், திருக்கார்த்திகை திருநாள்லேருந்து அந்த 4 நாட்கள் மட்டும்தான் அங்கே தீபம் ஏற்றுவது சரியாக இருக்கும். அதற்கு பிறகு தீபம் ஏற்றுவது என்பது ஆகமத்துக்கு எதிரானது அப்படிங்கிறாங்களே. அதாவது சார், இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த 6 நட்சத்திரம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் வந்து அக்னியினுடைய நட்சத்திரமாக நம்முடைய நம்பிக்கையின்படி கருதப்படுகிறது. இதெல்லாம் வந்து நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள். நம்பிக்கையின்படி கருதும் போது அந்த 6 நட்சத்திரம் இருக்கின்ற ஒரு மாதம், அந்த நட்சத்திரத்தில் முழுநிலவு வருகின்ற ஒரு மாதம் கார்த்திகை மாதம். அதனாலதான் நம்ம வந்து தினம் வீட்டுல விளக்கேற்றுவோம். இப்ப வந்து இந்த ஒரு நாள் திருக்கார்த்திகை மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. தினமே வந்து நாம வீட்டில் வந்து விளக்கேற்றணும். திருக்கார்த்திகையின் போது ஏன் விசேஷம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து பௌர்ணமி வருகின்றது. நம்மளுடைய விழாக்கள் எல்லாமே, அதுவும் கோயில் விழாக்கள் எல்லாமே வந்து பௌர்ணமி சம்பந்தப்பட்ட விழாக்கள். வைகாசி விசாகம், மாசி மகம், அது மாதிரி திருக்கார்த்திகையில கார்த்திகை பௌர்ணமி என்று வருகிறதோ அன்றைக்கு வந்து இந்த தீப திருவிழாவை கோவில்களில் கொண்டாடுவார்கள். அதுலயும் வந்து நம்மளுடைய மதத்துல வந்து பலவிதமான சம்பிரதாயங்கள் இருக்கு. சிவா ஆலயங்கள்ல வந்து ஒரு ஒரு அந்த பௌர்ணமி கார்த்திகை எல்லாம் வரணிக்கு தீபம் ஏற்றணும். விஷ்ணு ஆலயங்கள்ல வந்து அதுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கு, நட்சத்திரம் இருக்கணுமா கார்த்திகை அப்படின்னு. அப்புறம் வந்து சர்வாலய தீபம் அப்படின்னு எல்லா ஆலயங்களிலும் என்னைக்கு தீபம் கொடுத்தேன். அது மாதிரி விஷ்ணு ஆலயங்களிலே வைகானச ஆகமப்படி இன்னைக்கு, பாஞ்சராத்திர ஆகமப்படி இன்னைக்கு, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப இப்படி இருக்கும்போது வந்து ஒரே நாள் மட்டும்தான் வந்து தீபம் நீங்க வந்து ஏற்ற வேண்டும் அப்படின்றது சொல்ல வேண்டாம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை கருவறையில் வந்து அங்க இருக்கிறது ஒரு சிவன் மட்டுமோ இல்ல முருகன் மட்டுமோ இல்ல, அங்க பெருமாளும் இருக்காரு. சோ அதனால வந்து நீங்க இன்னைக்கு மட்டும்தான் ஏத்தணும், இல்லைன்னா இது ஆகம விரோதம் அப்படின்னு சொல்றது வந்து சரியா படல. அன்னைக்கு ஏத்துறோம்,
ஏதாவது காரணத்தால் அன்னைக்கு ஏற்ற முடியாமல் விட்டால் அடுத்த நாள் ஏத்தலாம். வீடுகளிலும் கூட திருக்கார்த்திகைக்கும் அதற்கு அடுத்த நாளும் விளக்கு ஏத்துவது, அதாவது வாசல்ல 10 நாட்கள்ல 30 நாளும் வந்து நம்ம ஆச்சட்டியில ஏத்துறோம். 10 நாட்கள்ல குத்து விளக்கை வைத்து ஏத்துவது சம்பிரதாயம். அதனால வந்து இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஏத்தணும், இல்லைன்னா வந்து அது ஆகமத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இல்லை. அதுலயும் இன்னொன்னு என்னன்னா சார், உச்சி பிள்ளையார் கோயில்ல இப்ப தீபம் ஏற்றுனாங்க. அப்ப உச்சி பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏற்றுறப்ப ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல தீபம் ஏற்றுவதும் அது மத நம்பிக்கைக்கு எதிரானது தானே அப்படின்னு ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. இது வந்து அதாவது மேல ஏத்தணும் அப்படின்றது முறை. இப்படி அங்கதான் ஏத்தணும். அங்க வந்து எங்களால ஏதாவது காரணத்தினால அங்க மட்டும் தான் ஏத்த முடியாது. இங்கேயும் நாம காலங்காலமா செஞ்சுட்டு வரோம். அதனால அங்க ஏத்துறோம் அப்படின்றதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை தான் சொல்றாங்களே தவிர, நீங்க ஒரே இடத்துல ஏத்தணும்னு முடிவு பண்ணி அது வந்து உச்சியில ஏத்தலாம் எல்லா மக்களும் தரிசிக்கும்படி அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த விவாதமே இல்லாம போயிடுது. நீங்க அங்க ஏத்துறதுனால இங்க ஏத்துறது தடுக்க கூடாதுன்னு ஒரு விவாதம் வர்றதுனால 2 இடத்துல ஏத்தலாம் அப்படின்றது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவை தான் சொல்றாங்களே வெளிய, எல்லாரும் ஒருமனதாக மலை உச்சியில் ஏற்றுவது அப்படின்றத நீங்க தீர்மானிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுல மட்டும் ஏத்துறதுல எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை. 2 இடத்துல ஏத்தணும்ன்றதுக்கு அவசியமும் கூட கிடையாது. சார், நீங்க அது தீபத்தூண் தான் அப்படின்னு முதல்ல குறிப்பிட்டீங்க. நம்ம தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. 1981 வெளியிட்டுள்ள குன்றத்து கோயில்கள்ங்கிற அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து நாயக்கர் காலத்தில் அமைக்கப்பட்ட தீபத்தூண் அப்படிங்கிறாங்க. இப்போ நாயக்கர் காலங்கிறது ஒரு இடைப்பட்ட காலம் தான். ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் ஒரு பல நூற்றாண்டுகள் பழமையானது. அப்படி இருக்கிறப்ப இடையில வந்து அந்த பழக்கத்தை ஏன் நம்ம தொடரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இது வந்து ரெண்டு விதமா அணுகலாம். முதல்ல வந்து அந்த தூண் நாயக்கர் காலத்துல அந்த இடத்துல வச்சிருக்காங்களே தவிர, அதுக்கு முன்னால வந்து அந்த இடத்துல தீபம் ஏற்றியதற்கான சான்றுகளே கிடையாது அப்படின்றத வந்து ரிஜெக்டே பண்ண முடியாது. ஏற்றிருக்கலாம் அந்த இடத்துல. நாயக்கர்கள் வந்து ஆட்சி செய்த போது அதுக்கு வந்து ஒரு உந்துதல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தீபத்தூணை நிறுவி இருக்கலாம். இல்லைன்னா அங்க ஏற்கனவே ஒரு தீபத்தூண் இருந்திருக்கலாம். அது உடைந்து கடைந்து சிதிலமாகி போன பிறகு நாயக்கர்கள் வந்து ஒரு புதிதாக அதை கட்டிருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள்ல பல மண்டபங்கள் வந்து நாயக்கர்களால் கட்டப்பட்டதுதான். இப்போ அதனால வந்து அந்த கோயில்கள் எல்லாமே நாயக்கர் காலத்துல எல்லாம் கட்டதுன்னு சொல்லவே முடியாது நம்மளால. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து விஞ்ஞான சம்பந்தர் காலத்துல இருந்தே இருக்கு. ஆனா இன்றைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய 90% வந்து நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டதுதான். அதுக்கு முன்னால அப்ப அதுக்கு இல்லைன்னு அர்த்தமா? இந்த மாதிரியா நாம எடுத்துக்கவே கூடாது. அது நாயக்கர்களால் ஏற்படுத்தப்பட்ட தூணிற்கு முன்னால் அங்க என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே இன்னொரு தூண் இருந்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பதத்துல அங்க தீபம் ஏற்றிருக்கலாம். சோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு அது இடையில் வந்தது அப்படின்றத நாம சொல்ல முடியாது. சார், நிறைவா நீதிபதி இது குறித்த வழக்கில் தீர்ப்புலையும் சரி, அது குறித்த கருத்தா தெரிவிக்கிறப்பவும் சரிமே குறிப்பிட்டிருக்காங்க. இது தீபம் ஏற்றுக்கிற உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, சொத்துரிமை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. எந்த அடிப்படையில் அப்படி சொல்லியிருக்காரு? அதாவது அந்த தீர்ப்பை நம்ம படிச்சு பார்த்ததுலயே அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க இந்த மலை உச்சியில இந்த தீபத்தூண் இருக்கிற இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது. அதாவது இந்த 1935ஆம் ஆண்டு பிரிவி கவுன்சில் தீர்ப்பும்படி இந்த தர்கா இருக்கிற இடம், அப்புறம் நெல்லித்தோப்பு, அதற்கு தர்காவுக்கு செல்லக்கூடிய படிகள், இந்த 3ஐயும் தவிர்த்த மற்ற இடங்கள் வந்து கோவிலுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தூண் இருக்கிற இடமும் கோவிலுக்கு சொந்தமான இடம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில், அதாவது இந்த தர்காவிற்கு 50 மீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால நீங்க வந்து அங்க தீபம் ஏற்றிக் கொள்ளலாம்னு ஏற்கனவே வந்து சமாதான உடன்படிக்கை எல்லாம் வந்துருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதாவது கோயிலுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த கோவிலுடைய சொத்தை வந்து ஒரு சொத்துன்னு நமக்கு இருக்கும்போது அடிக்கடி நாம அந்த இடத்துக்கு போய் அதை பராமரிக்க வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம அதனுடைய உரிமையை வந்து காலாப்போக்குல இழந்துருப்போம். எனக்கு ஒரு நிலம் வந்து ஒரு தொலைதூர கிராமத்துல இருக்கு அப்படின்னா நான் அங்க போகவே இல்லை அப்படி என்றால் அந்த நிலத்தினுடைய உரிமையை வந்து காலப்போக்கில் நான் இழக்கிறேன். வேற யாராவது அங்க வந்து வீடு கட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய நான் போய் ஒரு வழக்கு அந்த மாதிரி போக வேண்டியிருக்கும். அந்த சச்சரவுகளை எல்லாம் தவிர்ப்பதற்காக இப்ப அடிக்கடி நான் அங்க போய் பார்த்துட்டே இருந்தேன்னா, ஓ இவர் தான் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதே போல வருஷத்திற்கு ஒரே ஒரு முறையாவது அந்த இடத்துல போய் நாம தீபம் ஏற்றினோம்னா அது கோயிலுடைய இடத்துல அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த சடங்கை செய்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது கோயிலுடைய இடம் என்பது ஊர்ஜிதமாகும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் வந்து இன்றைக்கு நீதியரசர் அவர்கள் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இது தீர்ப்புலையும் அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இது வந்து டெம்பிளுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால அதை வந்து நீங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. இல்ல, மிக்க நன்றி என்னை அழைத்ததற்கும் இந்த உரையாடலுக்கும். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.